எங்க உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக நாங்க வார வாரம் ஒரு மருந்து குடிப்போம். அதான் எனக்கு ரெசிபி. வேலுலி, இந்த மருந்து குடிச்சிடலாமா? இந்த மருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். குடிச்சு பழக்கம் இல்லாதவங்க செஞ்சு பார்க்காதீங்க, குடிக்கவும் செய்யாதீங்க. இந்த மருந்து பத்தி தெரிஞ்சவங்க நாங்க ஏதாவது சேர்க்காம இருந்தா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் தாய் மருந்து தானே, வேப்பிலை போட்டுக்கலாம், வெத்தலை போட்டுக்கலாம். அது வந்து உரல்ல தான் இடிப்பாங்க சரியா. இது கூட வேப்ப மட்டை முருங்கைப்பட்டையும் போட்டு அரைப்பாங்க. கூட ஒரு 5 ஆளையும் உடைச்சு விட்டுருவாங்க. அது இன்னும் காட்டமா இருக்கும். இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இத கண்டிப்பா சுடு தண்ணி ஊத்தி தான் அரைக்கணும். பாருங்க, நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இத வெள்ளை துணி வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது எங்க அப்பாவுக்கு. முடிச்சாச்சு, அவ்வளவுதான். சரி, காட்டா நல்லா நீங்க பண்றது மாதிரியே காட்டு அதிகமா தான் இருக்குது. காட்டம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அப்படிதான் பண்ணும். அந்த மருந்து குடிச்சா எனக்கு ஒரு மாதிரி தான் வரும். விடு. எனக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி சாப்போம். நானும் அம்மாவும் கடகடன்னு குடிச்சிருவோம். எங்க அப்பாவும் வேலுலியும் ரொம்ப நேரம் ஆகுவாங்க, குடிக்கவே மாட்டாங்க சுத்தமா. அங்க சின்ன வயசுல கையும் காலையும் பிடிச்சு பிடிச்சு ஊத்தி ஊத்தியே பழகிட்டாங்க. அதனால இன்ன வரைக்கும் அதுனா ஒரு பயம்தான்.